Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter-9 exercise 9.2 கான introduction தான் பார்க்க போறோம். இந்த 9.2ல ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அது என்ன ஃபார்முலாங்கறத பார்க்கலாம். ஹெட்டிங் பார்த்துக்கோங்கமா, limit formula to evaluate integral a to b f of x into dx. ஓகே, தமிழ்ல integral a to b f of x into dx ஐ மதிப்பிட எல்லை சூத்திரம். ஓகேமா, அதாவது ப்ராப்ளத்தில் நமக்கு லிமிட் ஆஃப் டு எவாலுவேட் த லிமிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டெக்ரல் a to b, ஓகேம்மா, அதாவது 0 to 1ன்னு எடுத்துக்கிடுவோமே, x into dx. இதற்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். தட் இஸ் இன்டெக்ரல் தட் இஸ் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2 நமக்கு வரும். லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இல்லையா. அப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/2 தனியாக எடுத்துக்கலாம். அப்பர் லிமிட்னா 1 வரும், -0. அப்போ நமக்கு ஆன்சர் என்னமா 1/2. இது ஆன்சர். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இதே ப்ராப்ளம் தான் கொடுத்துருப்பாங்க, இதே ப்ராப்ளம் தான். ஆனால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாது. லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட். ஓகேமா, அதாவது எல்லை சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய ஆன்சரும் 1/2 தான் இருக்கும். புரியுதாமா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, கஷ்டம் கிடையாது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பார்க்கலாம் அது என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டெக்ரல் இதுதான், இந்த லிமிட் தான் எழுத போகிறோம். a to b இன்டெக்ரல் f of x into dx. இதுக்கு ஃபார்முலா நல்லா பார்த்துக்கலாம். எப்போதுமே இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம லிமிட்டை யூஸ் பண்ணுவோம். லிமிட் ஏன்னா அதை லிமிட்டை பார்த்துக்கோங்க. லிமிட் n tends to infinity. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கரெக்டான ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அந்த லிமிட், அந்த பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு பார்ட்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம n tends to infinity போடுறோம். புரியுதாமா? அடுத்து உள்ள டேர்ம் என்ன எழுத போகிறோம்னா del x. del xக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, b minus a by n. அதுதான் நம்ம எழுத போகிறோம், b minus a by n. அப்படி இருக்கட்டும். அடுத்து சம்மேஷன். புரியுதாமா? சம்மேஷன் r equal to 1 to n. சம்மேஷன் r equal to 1 to n. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ள ஃபங்க்ஷன் கொண்டு வரப்போம். ஸோ f of bracket a ப்ளஸ் இங்கே என்ன எழுதிருக்கீங்களோ அப்படியே நம்ம எழுத போகிறோமா, a ப்ளஸ் b மைனஸ் a by n இன்ட்டு ஒரு r. ஓகேவா? இது r இல்லையா, ஸோ அதனால் நம்ம அந்த r கொண்டு வரோம். புரியுதாமா? ரொம்ப ஈஸி தான், ஃபார்முலா கஷ்டம் கிடையாது. இன்டெக்ரல் a to b f of x and dxக்கு லிமிட் n tends to infinity போடுறோம். ஏன் நம்ம போடுறோம்னா நம்ம சொல்லியாச்சு இல்லையா, அக்யூரேட் ஆன்சர் கிடைக்க வேண்டி. அடுத்து del x நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, b minus a by n. அடுத்து சமேஷன் r equal to 1 to n f of உள்ள ஃபங்க்ஷன் கொண்டு வரோம், f of a ப்ளஸ் இதில் என்ன இருக்கோ அப்படியே நீ எழுதிக்கோங்க. எழுதின்று இது r equal to 1 இல்லையா, r டேர்ம் நமக்கு உள்ளே வரணும் இல்லையா, ஸோ இன்று r போட்டுக்கோங்க. ஓகேம்மா? இப்போ இதில் நமக்கு ஒரு 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது இந்த சமேஷன் டேர்ம், புரியுதா, இந்த சமேஷன் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த 3 ஃபார்முலாவை நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் படிச்சிருப்போம். அது என்ன ஃபார்முலானா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா சமேஷன் இதே தான் சரியாம்மா, சமேஷன் r equal to 1 to n into r. இது நம்ம எப்படி, ரெண்டாவது ஃபார்முலா என்ன வரும், ரெண்டாவது ஃபார்முலா சமேஷன் r equal to 1 to n into r ஸ்கொயர். புரியுதாம்மா, r ஸ்கொயர். மூணாவது ஃபார்முலா என்னென்னா சமேஷன் r equal to 1 to n into r cube. இது மீனிங் என்னம்மா, 1 to n என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர் இல்லையா, நேச்சுரல் நம்பர் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆறுங்கிறது சமேஷன் நம்ம என்னது அடிஷன். அப்போது இந்த ஆறு இருக்கிற இடத்துல 1 போட்டால் என்ன வரும், 1 ப்ளஸ் இப்போ நம்ம 1 தட் இஸ் r equal to 1லேருந்து n வரைக்கும் வேறுபடுது இல்லையா. ஸோ 1 அடுத்து என்ன நம்பர் வரும், 2 அடுத்து ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n வரைக்கும் வரும் இல்லையாம்மா. இதுக்கு மீனிங் என்ன, addition of first n natural number. கரெக்டா, addition of first n natural number. இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், n into n plus 1 divided by 2. இதுதான் இதற்கான ஃபார்முலா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே ஆறுக்கு பதிலாக நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் இல்லையா, r equal to 1லேருந்து n வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 போட்டால் என்ன வரும், 1 ஸ்கொயர், 2 போட்டாச்சுன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 போட்டாச்சுன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 போட்டாச்சுன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n ஸ்கொயர். புரியுதாம்மா? இதுக்கு என்ன அர்த்தமா, தட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஸ்கொயர். புரியுதா? அதாவது நம்ம நேச்சுரல் நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் மீனிங். அதுதான் இது n நேச்சுரல் நம்பர், இது n நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்னமா இருக்குது, இதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், n into n plus 1 ப்ராக்கெட் 2n plus 1 டிவைட் பை 6 நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகே, தேர்டு
அதே தான் நம்ம ஆறுக்கு பதிலாக 1 கியூப் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஆறுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கியூப், 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கியூப், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கியூப், 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கியூப், எக்ஸெட்ரா அப் டு ப்ளஸ் n கியூப். ஓகேமா? இதுக்கு ஃபார்முலா ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம ஆறுக்கு இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலா நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 எடுத்து அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தப்போ. புரியுதாமா? இந்த 3 ஃபார்முலாவும் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த டேர்முக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். புரியுதாமா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த 3 ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இது தட் இஸ் எக்ஸசைஸ் 9.2 உள்ள ப்ராப்ளம் வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதாமா? ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, கஷ்டம் கிடையாது. ஓரளவு நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படித்தது. ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.